வணக்கம், வெல்கம் டு நரேஷ் பிரியா வீலோ. ஸோ இன்னைக்கு நீங்கள் எங்களோட லாஸ்ட் டே நாங்கள் துபாயிலேருந்து கிளம்ப போகிற நாள் வந்துருச்சு. ஸோ எங்களோட லாஸ்ட் வீலோக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த துபாயில். ஸோ இந்த ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம நேராக கோல்ட் சவுக்குன்ற இடத்துக்கு போக போகிறோம். கடைசியாக அங்கே விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ இந்த பொம்மை வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது என்ற ஒரு காரணத்தினால அவரை துபாயிலேயே விட்டுட்டு நம்ம கிளம்புறோம். ஸோ ரூமுக்கு எல்லாம் பபாய் சொல்லிடுங்க. ஸோ பபாய். போகிற வழியில் அப்படியே நம்ம மலேசியா குடியும் கண்ணுக்கு தென்பட்டது. முதல் முறையாக துபாயில் மலேசியா குடியை இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆனால் வெயில் சொல்லவே தேவையில்லை. டெய்லியும் வெயில் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். துபாயில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து மழையே பெய்யுமா, அதுவும் பயங்கரமாக பெய்யுமா. மற்ற நாள் எல்லாம் இப்படி தான் வெயிலோடு இருக்கும். அதுவும் நாங்கள் கிளம்புற அன்றைக்கி தாங்க பயங்கர வெயில். இந்த அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான வெயிலாக இருந்துச்சு. அந்த கோல்ட் சவுக் பார்த்துட்டு அது உள்ளே போயிட்ட பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஆனால் அந்த வெளியில் அந்த டாக்ஸிக்கு காத்துட்டு இருக்கிற இடம், அந்த எல்லாம் நடந்து வராங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்ம டாக்ஸிக்கு காத்துட்ருப்போம். அந்த இடத்துலலாம் வந்து பயங்கரமான வெயிலாக இருந்துச்சுங்க. ஓகே, கோல்ட் ஷோப் கடைசி நாள். கோல்ட் ஷோப்புக்கு வந்து பார்ப்போம். அதெல்லாம் வேணாம். ஹேண்ட்பேக்கா? சந்துக்குள்ளலாம் இருக்கு. இது என்னது? ஓ, எக்ஸ்சேஞ்ச். என்னது இது? சரிண்ணா. எனக்கு கோல்டு வாங்கி கொடுக்க போகிறார். யாருக்கு? எனக்காக. நைட்டு ஃப்ளைட்டில் பறக்கும்போது தூங்குவோம்ல, அப்போ கனவுல வாங்கி முடியாது, வாங்கி தரேன். உள்ளுக்கு நல்லா இருக்கு. கை பிடிச்சிட்டல. ஓகே, ஒயிட் கோல்ட்.
சில்வரும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கரையே கோல்டு. சஃபா அதான் நைட்டில் தூங்க கனவு ஆகி நினைக்கிறீங்க. கல்யாணத்துக்கு தான் सिल्वर चाहिए सिल्वर இதுதான் துபாயோட குறுக்கு சந்தி கண்டுபிடிச்சிட்டோம் கடைசியா. ஓகே வாங்க எல்லாம் குறுக்கு சந்தில் போவோம். குறுக்கு சந்தி இதுதான் பார்த்தீங்க எல்லாம். ஐயா இதான குறுக்கு சந்தி, இதான குறுக்கு சந்தி. ஓகே கோல்ட் ஷாப்பில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கேன். தமிழ் உங்கள் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இது வந்து மெனு, இதுதான் மெனு. ஜூஸ் மட்டும் இங்கே எல்லா கடையிலுமே பயங்கரமாக இருக்கலாம். ஜூஸுங்க சாய்ஸஸ் நிறையா இருக்குது. அட்லீஸ்ட் இது பார்க்க போனால் குறவு. மற்ற அன்றைக்கு போகணும் அந்த கடையில் எவ்வளோ இருக்குது. ஏய் தள்ளிட போகிறான். லாக் பண்ணிட்டேன். இது வந்து எப்படின்னா லிட்டில் இந்தியா மாதிரி இங்கே கேரளாலாம் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் இது செம்ம புதுசுக்கு நான் நிறையா போயிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாத்துலேயுமே போஃபியம் சட்டைங்க அந்த மாதிரி ஐட்டம். நம்மளால் முடியல, டயர்டாகுது, கிளம்புவோம். ஸோ இதோட நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம். ஸோ அடிக்கிற வெயிலில் எங்களாலே முடியல. ஸோ கூட பிள்ளைங்கள் வேறு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போயே ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு பர்ஃப்யூம்ஸ் இதை மட்டும் ஷாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. நேராக நம்ம ஏர்போர்ட் போகிற டைம் வந்துடுச்சு. ஸோ நேராக ஏர்போர்ட் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு துபாய்க்கு பாபாய் சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கோல்ட் சவுக் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீக்னா வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபேரி ரைட் அந்த மாதிரி போகிறது. பட் இந்த ஃபேரி வந்து ரொம்ப குறைவானது. 1 திர்ஹாம் தான். 1 திர்ஹாம்லேருந்து 3 திர்ஹாம் தான். நீங்கள் வந்து இந்த சின்ன ஃபேரி எடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு வரலாம். பட் இந்த அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக போகவே முடியாது. அதனால் அதை நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு வேணாம், அது இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் போகும்போது மட்டும் இப்படி
அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இப்போ அந்த போட் ரைடிங்லாம் போகணும்னா மயக்கமே வந்துரும்னு நினைக்கிறேன். ஐயா அங்கே போய் ஸ்கூல் பஸ் எல்லோ கலர் ஸ்கூல் பஸ். இதான் என்ட்ரன்ஸ். இதான் என்ட்ரன்ஸ். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து ஏர்போர்ட் ஷட்டல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வழியாக தான் நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். கோல்ட் சவுக்லேருந்து நேராக தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த ஏர்போர்ட் ஷட்டல் ஏறி இப்போ நம்ம ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ரஷிதா எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போகிறீங்களா? மனிஷாக்கு போகிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லு, நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துக்கிட்டு இருக்கேன் மனிஷாக்கு. ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. ஏன் துபாயில் இருக்க போறியா? துபாய் பிடிச்சிருக்கா? கூப்பிட்றான் மாதிரி. ஓ ஐயா, மனிஷா போலாமா? ஓகே போலாமா? இங்கே இருக்கலாமா? இங்கே இருக்கலாமா? ஏர்போர்ட்டே கோசமாக இருக்கிறது. உதயன் வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? இல்லை ஃபோட்டோ இல்லை, துபாயில் இருக்கலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா? துபாயில் இருக்கலாமா? யூ லைக் துபாய்? அப்புறம் துபாயில் இருக்கலான்ற என்ன பண்ண? இதுக்கு வந்து ஸ்க்ரீனிங்கே கொடுத்தாங்க தனியாக. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்குள்ளே வந்துட்டோம். ஸோ எங்களுடைய துபாய் பயணம் 10 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, பட்டுன்னு எல்லாமே ஓடிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நேராக சிங்கப்பூர் நோக்கி போகிறோம். சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்கிருந்து தான் மலேசியாவுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எங்களோட ஃப்ளைட் எமிரேட்ஸ். ஸோ இது எங்களோட சீட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபேமிலியாக போனோம்னா இந்த இடத்துல உட்காரத்துக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உதயன் ரக்ஷிதாலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏறுறாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இது வந்து பேபி ஸ்பெஷலாக வந்து மீல்ஸ் கொடுத்தாங்க, மில்க் அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி. அப்புறம் அது மட்டும் இல்லை, நான் நிறையா விஷயங்கள் வந்து பிள்ளைங்களுக்காக அவங்க கொடுத்தாங்க. கலர் புக், அப்புறம் அந்த டைம்ஸ் அவங்க கொஞ்ச நேரம் என்ன சொல்லலாம்
ட்ராவல் வந்து ஒரு 7 hours இருக்கும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கலர் புக்ஸ், கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் அவங்களோட மீல் கூட அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கும் வந்துச்சு. ஸோ எல்லாமே கம்ஃபர்டபுளாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வர வீலாகில் நாங்கள் மலேசியாவிலேருந்து துபாய்க்கு வந்த செலவுகள் எவ்வளோ வந்துச்சு, நாங்கள் எப்படிலாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சொந்தமாகவே பிளான் பண்ணோம், இதை எல்லாத்தையுமே வந்து நான் நெக்ஸ்ட் வீலாகில் சொல்கிறேன். ஸோ இப்போ சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் மலேசியா போய் சேர்ந்துருவோம். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வணக்கம். யாராவது கேஎல்சிசி பக்கத்தில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்க. செம்ம சீப்பாக இருக்குது. ஆனால் இதோட வியூ பார்த்திங்கன்னா பயங்கரமான வியூ. நம்மளோட பால்கனிலேருந்து இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுக்கு பேர் இது எல்லாத்தையுமே வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ மீன் இதில் கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ வேகமாக நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்கிறது. இதுதான் ஹால். இது வந்து ஹாலு இப்படி இருக்கும். டிவி, ஸோ சீட் எல்லாமே இருக்குது. அந்த சைட்டு வந்து ஒரு ரூம்பு. நான் வந்து ரூம்லேருந்து தான் பால்கனிக்கு வரேன், வந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ரூம்பு. ஓகேவா. ஸோ நல்லா இருக்குது இந்த வியூ. இனி இதே எங்களுடைய துபாய் வீலாக் முடிவடைகிறது. இதற்கப்புறம் மற்ற வீலாக்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீலாக் பாருங்கள். எங்கள் வீலாகில் எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா காமெண்ட் வழியாக சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு மறுநாள் எங்களோட ஹோம் டவுனை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஆரம்பமாயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வீலாக்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நரேன்ஸ் பிரியா வீலாக். நான் சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீலாகில் நாங்கள் எப்படி மலேசியாவிலேருந்து துபாய்க்கு வந்தோம், எவ்வளோ செலவாக வந்துச்சு, எப்படி ஹோட்டல்ஸ் புக் பண்ணோம், எப்படி ட்ராவல் பண்ணோம், இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் நெக்ஸ்ட் வீலாகில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ பபாய்.